வணக்கம். கமலா டிவியின் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 125வது பிறந்தநாளையொட்டி பாரதி பூங்கா அருகில் உள்ள அவரது உருவச் சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி உட்பட அமைச்சர்கள் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை சாரோன் சொசைட்டி சார்பில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளின் பாட்டு, நடனம், மாறுவேடம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. விழாவில் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் எம்எல்ஏ கலந்து கொண்டு குழந்தைகளுக்கான பரிசுகளை வழங்கினார். புதுவை அரசு பள்ளி மாணவர்களுக்கு வரும் ஜனவரி மாதத்திற்குள் இலவச மடிக்கணினி வழங்கப்படும் என கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சார்பில் நடைபெற்ற 1 கோடி மாணவர்கள் பங்கேற்கும் தூய்மை இந்தியா கிண்ண சாதனை நேரடி நிகழ்ச்சியினை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுவை அரசின் சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டி விழா ஏற்பாடுகள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் அமைச்சர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்றது. புதுவை லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குமரன் நகர் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் எம்எல்ஏ துறை அதிகாரிகளுடன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார். புதுவை சைல்டு லைன் அமைப்பின் சார்பில் குழந்தைகள் தின விழாவினையொட்டி பள்ளி மாணவர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்திய கூட்டுறவு வார விழாவினையொட்டி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரி மாணவர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. உலக சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தினத்தையொட்டி லயன்ஸ் கிளப் ஆஃப் இன்டர்நேஷனல் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு முகாமினை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் சார்பில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கான தூய்மை இந்தியா பயிற்சி முகாமினை அமைச்சர் ராஜவேலு தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு பகுதியில் ரவுடிகள் வன்முறையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கூடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலைப்பள்ளி மற்றும் ஜவஹர் வித்யா நிகேதன் பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. உலக சர்க்கரை நோய் தினத்தையொட்டி கல்லூரி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி மற்றும் லயன்ஸ் சங்கத்தின் சார்பில் புதுவையில் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கான இலவச சர்க்கரை நோய் விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. புதுவை கடைவீதியில் மோட்டார் சைக்கிள்களை திருடிய கடலூர் வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து 5 வண்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. புதுவை முதலியார்பேட்டை பகுதியில் மார்க்கெட்டை சரி செய்ய கோரி பாட்டாளி மக்கள் கட்சியின் நகர இளைஞரணி தலைவர் பெருமாள் ராஜா தலைமையில் அதன் நிர்வாகிகள் நகராட்சி ஆணையரை சந்தித்து மனு அளித்தனர். 5 மீனவர்களின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய இலங்கை அதிபர் ராஜபக்சே முடிவு செய்துள்ளார். இதை இலங்கை அமைச்சர் செந்தில் தொண்டைமான் தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 140 அடியை எட்டியுள்ளது. இதனிடையே வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டால் அணையின் 140 அடி வரை தண்ணீர் தேக்க தமிழக அரசு முடிவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சாரதா நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளவரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவருமான MP குணால் கோஷ் சிறையில் தற்கொலைக்கு முயன்றார். லண்டனில் நடந்த கின்னஸ் உலக சாதனை நாள் விழாவில் உலகின் மிக உயரமான மனிதரும் மிக குள்ளமான மனிதரும் சேர்ந்து நடந்து பார்வையாளர்களை கவர்ந்துள்ளனர். இத்துடன் கமலா டிவியின் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.